அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். 20ஆம் நூற்றாண்டு இந்திய திருநாடு பல்வேறு மாற்றங்களையும் கண்டடைந்தது. 1900களின் ஆரம்பத்திலிருந்து தொடங்கி இங்கே சுதந்திரத்திற்கான குரல் ஒன்றுபட்டு ஒலிக்கத் தொடங்கியது. அதற்கும் 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலாகவே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கீழ் இயங்கினாலும் 1900ற்கு பிறகுதான் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு உந்து சக்தியாக பல்வேறு பெருந்தலைவர்களும் அவரவர்களுடைய பிராந்தியங்களிலே மக்களிடையே சுதந்திர வேட்கையை தூண்டிவிட அதனுடைய முக்கியத்துவத்தையும் இன்றியமையாமையும் அறிந்து கொண்டு மக்கள் அதிலே கலந்து கொள்ளத் தொடங்கினார்கள். அப்படி ஒருங்குபடுத்தி வந்த அந்த சுதந்திர போராட்டத்திற்கு வாராது வந்த மாமனியாக அண்ணல் காந்தியடிகள் 1919ஆம் ஆண்டிற்கு பிறகு தலைமை ஏற்று இங்கே பல்வேறு கிளர்ச்சிகளையும் புரட்சிகளையும் ஒத்துழையாமை இயக்கம் முதலிய மக்கள் சக்தி இயக்கங்களாக நடத்தி அவற்றை மக்களிடையே கொண்டு சேர்த்து பகுதிகளிலே ஒவ்வொரு பகுதியிலும் தனிப்பெரும் தலைமையோடும் தலைமை பண்போடும் ஆளுமைகளோடும் கூடியவர்களையெல்லாம் வளர்த்தெடுத்து அவர்கள் தலைமையில் இந்த இயக்கங்கள் புரட்சிகளெல்லாம் நடைபெறும்படியாக செய்து சிறுகச் சிறுக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை வென்று நாடு சுதந்திரம் அடைந்தது. இதற்கு பங்காற்றிய பல்வேறு தலைவர்களையும் நாம் பார்த்து வந்தாலும் அதிலே அண்ணல் காந்தியடிகளினுடைய தலைமையில் பண்டித ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இவர்களெல்லாம் அதிகம் பேசப்பட்டாலும் பல நேரங்களிலும் பல்வேறு நிலைகளில் இவர்களுக்கிடையே முரண்பாடுகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவற்றை ஒருங்கிணைந்து அவர்களுக்குள்ளே இருந்த மாற்றங்களை களைந்து எல்லோரும் சேர்ந்து இயங்கும்படியாக செய்த நிலையிலே ஒருவர் தனித்துவமான ஒரு இடத்தை பெறுகிறார். அவர்தான் மூதறிஞர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர். இவர் 1878ஆம் ஆண்டு இன்றைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தொடப்பள்ளி என்னும் ஒரு சிற்றூரில் பிறந்தார். இவருடைய தந்தையார் திரு வெங்கடாரிய ஆச்சாரியரும் இவருடைய தாயார் சிங்காரம்மாள். இவர்கள் இருவருக்கும் ராஜாஜி 3வது மகனாக பிறந்தார். இவர் தன்னுடைய ஆரம்பகால படிப்பையெல்லாம் தான் பிறந்த அந்த சிற்றூரிலேயே மேற்கொண்டார். இவருடைய தந்தை அந்த கிராமத்தின் முன்சீஃபாக பணியாற்றியவர். அங்கே இவர் பிறந்த காலத்தில் சிறு வயதிலே மிகவும் நொடிந்து போன தேகத்தோடு இருந்ததாலும் உடல் வலிமை குன்றி இருந்ததாலும் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு அதிகப்படியான கவனத்தை செலுத்தினார்கள். அப்படி கவனம் செலுத்துவதற்கு காரணம் குழந்தையினுடைய உடல்நிலையை பார்த்தால் இவர் அதிகம் காலம் வாழமாட்டாரோ என்று அஞ்சியது காரணம். ஆனால் அதையெல்லாம் கடந்து இவர் 94 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையை மக்களுக்கான மிகவும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து சென்றுள்ளார். சிறுவயதில் தம்முடைய பள்ளி படிப்பை தாம் பிறந்த சிற்றூரிலேயே முடித்து கொண்ட இவர் அதன் பிறகு ஒசூர் நகரத்திற்கு குடிபெயர்ந்தார். தன் குடும்பத்தாரோடு ஒசூர் நகரத்தில் வசித்து வந்த இவருக்கு கல்லூரி படிப்பு பெங்களூர் நகரத்திலும் அதைத் தொடர்ந்து சென்னை மாநில கல்லூரியிலும் அமைந்தது. 1900களில் தன்னுடைய 28 வயது நிரம்பியிருந்த காலத்திலே சேலத்தில் அங்கே நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியேற்றார். அப்போதுதான் இங்கே அரசியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு அவருக்கும் ஏற்பட்டிருந்தது. நிறைய வாசிக்கும் பழக்கமுடைய இவர் சேலத்தில் வசித்து வந்த ஆரம்ப காலத்திலேயே அங்கே புத்தகம் படிக்கும் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு இயக்கம் ஒன்றை, ஒரு மன்றம் ஒன்றை நடத்தி வந்தார். அதன் மூலமாக அவ்வப்போது வாசிப்பு கூட்டங்கள், நூல்களினுடைய அறிமுகங்கள் இவைகளெல்லாம் நடக்க ஏற்பாடு செய்தார். அந்த மன்றத்தினுடைய கூட்டங்களில் இவர் தவறாது கலந்து கொள்ளவும் செய்தார். அப்படி கலந்து கொண்ட காலத்தில்தான் பகவத்கீதை, உபனிஷத்துகள், இந்திய பாரம்பரியம் குறித்த நூல்கள் இவற்றையெல்லாம் நிறைய வாசிக்க இவருக்கு காலம் வாய்த்தது. இப்படி தொடங்கிய இவருடைய பணி சிறுகச் சிறுக அரசியல் விழிப்புணர்வாலே நாம் நேரடியாக இந்திய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது. அதற்கு தகுதியாக தான் இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னுடைய பணி தொடங்கி வழக்கறிஞர் பணி தொடங்கிய ஆரம்ப காலத்திலேயே இணைத்து கொண்டார். தவறாது தினமும் நாளேடுகளின் மூலமாக அரசியல் சார்ந்த விஷயங்களையெல்லாம் அறிந்து வந்த இவர் சிறுகச் சிறுக காந்தியடிகளினுடைய அந்த ஆளுமை உலகறியும்படியாய் உயர்ந்ததை அறிந்து கொண்டார். காந்தியடிகளை தனக்கான முன்னுதாரணமாக ஆதர்ச புருஷராக பார்த்தார். காந்தியடிகளினுடைய போக்கிலும் அவர் கொண்டிருந்த உறுதிப்பாட்டிலும் இவருக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது.
அதனால் இவர் அரசியல் பிரவேசம் என்ற ஒன்றை குறிக்கோளாக கொண்டிருந்தபடியால் சேலத்தில் நகரமன்றத்தின் ஆளுமைக்கு அதனுடைய அதிகாரிக்கான தேர்தலிலே கலந்து கொண்டு வெற்றியும் பெற்று முதலில் உறுப்பினராகவும் அதன் பிறகு அந்த ஆட்சி மன்றத்தினுடைய தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். இப்படி தொடங்கிய இவருடைய அரசியல் பணி மக்கள் நலன் சார்ந்ததாகவே இருந்து வந்தது. இதற்கிடையே திருமணம் செய்து கொண்டு சில ஆண்டுகளிலேயே குழந்தைகளையும் இவரிடம் ஒப்படைத்துவிட்டு இவர் மனைவியும் இறந்துவிட்டு போக வீட்டிலே 3 குழந்தைகளுக்கு பொறுப்பான தகப்பனாகவும் பொது வாழ்க்கையிலே மக்கள் பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டும் என்று இப்படி இருவேறு துருவங்களையும் மிக நேர்த்தியாக கையாண்டார். இவர் இந்தியாவினுடைய முக்கிய புள்ளிகளில் ஒருவராக உயருவதற்கான காரணமாக அமைந்த நிகழ்ச்சிகள் முக்கியமாக கருதப்படுவது இவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டது. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் என்ற ஒன்றை அறிவித்தபோது அதிலே மிக முக்கிய பங்காற்றினார் இவர். தென்னிந்தியாவில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் ஒத்துழையாமை என்ற நிலையிலே நின்றபடியாலும் இவருடைய வழக்கறிஞர் பணி இவர் இனியும் தொடர்ந்து வழக்கறிஞராக இருப்பதற்கு தடை பிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1922ஆம் ஆண்டு கயா நகரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்திலே பல்வேறு மசோதாக்களும் விசாரணைக்கு வந்தன. அதிலே குறிப்பாக ஆங்கிலேயர்களோடு ஆட்சியிலே பங்கை மற்றும் பெற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து ஆட்சி செய்வது குறித்து ஒரு விவாதம் நடந்தது. அதை முழுமனதோடு பெரிய அளவிலே எதிர்த்தவர்கள் அநேகம் பேர்கள். அதிலே ஓங்கி ஒலித்தது திரு ராஜகோபாலாச்சாரி அவர்களுடைய குரல். ஆங்கிலேயர்களோடு எள்ளளவிலும் சமரசத்திற்கு இடமில்லை, பெற்றால் அந்த சுதந்திரம் முழுமையான சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதிலே தீர்க்கமாக நின்றார். இதன் மூலம் இவருடைய ஆளுமை தேசிய அளவிலே உணரப்பட்டது. காந்தியடிகள் தண்டியிலே உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்ட போது தென்னிந்தியாவிலும் கிழக்கு கடற்கரை பகுதிகளிலே பல ஊர்களில் இந்த உப்பு சத்தியாகிரகம் மக்கள் இயக்கமாக நடைபெற வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார். அதற்கு தன்னையே தான் ஈடுபடுத்தி கொண்ட திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் நாகப்பட்டினத்தை அடுத்த வேதாரண்யம் கடற்கரையிலே உப்புக்கு விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் அது தொடர்பாக இருந்த விதிகளையும் உடைத்தெறியும் விதமாக ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை நடை இயக்கத்தை ஏற்படுத்தி அதிலே நடைப்பயணமாக பல ஆயிரம் மக்களோடு கலந்து கொண்டு தான் போய் கடலிலே இது எங்கள் கடல், இதிலிருந்து உப்பெடுப்பதற்கு யாருக்கும் நாங்கள் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று உப்பு சத்தியாகிரகத்திலே தன்னை தலைமை நிலைக்கு உயர்த்தி கொண்டார். இதனால் கவரப்பட்ட காந்தியடிகள் இவரை எல்லா விஷயங்களிலும் கலந்தாலோசிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தன்னுடைய படையிலே முக்கிய இடத்திலே இருக்கும்படியாக கருதினார். இதனுடைய தாக்கம்தான் 1940களிலே சுதந்திரம் குறித்து அறுதியான முடிவுகளெல்லாம் எடுக்கப்பட்ட காலத்தில் முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் பிரிவினை குறித்து முன்மொழிந்த போது அவர்களோடும் அகில இந்திய முஸ்லிம் லீக் அந்த கழகத்தோடும் சேர்ந்து அவர்களை இணைத்து பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுத்த வேண்டும் என்று கருதி இதற்கு தகுதியாக ஆளுமை பண்போடு கூடி அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வருவதற்கு யார் பொறுப்பாவார்கள் என்று பார்த்தபோது திரு ராஜகோபாலாச்சாரி அந்த பணியை எடுத்துக்கொண்டார். இந்திய அளவிலே அது சிஆர் ஃபார்முலா, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் ஃபார்முலா என்று இன்று வரையிலும் புகழப்படுகிறது. அரசியலிலே ராஜதந்திரத்திற்கும் சாணக்கியத்தனத்திற்கும் மிக முக்கிய ஒரு இடம் உண்டு. அப்படி சாணக்கிய நீதியை நன்கு கற்றவராக இருந்தபடியாலே இக்கட்டான சூழ்நிலையில் அதிலிருந்து ஒரு விடிவு பிறப்பதற்கு வழியை கோலியிருந்த காலத்தில் அதற்கு வழிவகுத்தவராக திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் அறியப்படுகிறார். இதைத் தொடர்ந்து 1946ஆம் ஆண்டு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையிலே இடைக்கால இந்திய அரசாங்கம் இங்கே நடந்தபோது அந்த அவையிலே மிக முக்கியமான பல்வேறு அமைச்சகங்கள் இவருடைய பொறுப்பிலே இருந்து வந்தது. அதிலே தொழில் வளர்ச்சித்துறை, தொழிற்சாலைத்துறை, நிதித்துறை, கல்வித்துறை முதலியவற்றின் அமைச்சராக திரு ராஜகோபாலாச்சாரியர் ஓராண்டு காலம் பணியாற்றினார். இதைத் தொடர்ந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய திருநாட்டின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இவர்தான் பணியாற்றினார். 1950 இந்திய நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த பதவியும் நிறைவிற்கு வந்தது. அதைத் தொடர்ந்து இவருடைய அரசியல் பயணம் அடுத்த 24 ஆண்டுகளுக்கு போர்க்களமாக இருந்தது என்றே சொல்லலாம். அப்படி பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு முயற்சிகள், இவற்றை தோற்கடித்தும் சிலதிலே வெற்றி பெற்றும் இவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்தார்.
சென்னை மாகாணத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த காலத்தில்தான் இவர் இங்கே அடிப்படை கல்வி விஷயங்களிலே பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வந்தார். இது பெரிய அளவில் விமர்சனத்திற்கு உள்ளானது. அதைத் தொடர்ந்து அரசாங்கத்தின் சார்பிலே இங்கே கள்ளுக்கடை நடத்தி வருவதை எதிர்த்து அவற்றை பெரிய அளவிலே குறைக்க வேண்டும் என்று அதற்கும் ஒரு மசோதாவை முன்மொழிந்தார். இதுவும் பல்வேறு காரணங்களால் விமர்சனத்திற்கு உள்ளானது. இதற்கிடையே இவருக்கும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் கூட அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டாலே தில்லியுடன் இருந்த தன்னுடைய பழக்க வழக்கங்களை நிறைவு செய்து கொண்டு தமிழகத்திற்கே திரும்பினார். இதற்கும் நடுவே இவர் சில காலம் மேற்கு வங்காளத்தின் ஆளுநராகவும் பணியாற்றினார். இந்தியாவின் சார்பில் பல்வேறு வெளிநாடுகளுக்கும் சென்று வந்த இவர் ஆங்காங்கே பல்வேறு உரைகள் ஆற்றி அவற்றையெல்லாம் தொகுத்து வெளியிட்டு இன்றும் அவை வாசிப்பவர்கள் உள்ளே பல்வேறு புதிய முயற்சிகள் குறித்த ஒருவித உத்வேகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக காந்தியடிகள் குறித்த ஒரு அறக்கட்டளையின் சார்பாக இவர் அமெரிக்க பயணம் மேற்கொண்ட போது அமெரிக்க ஜனாதிபதி திரு ஜான் எஃப் கென்னடியோடு இவருக்கு ஒரு உரையாடல் நடந்தது. அதிலே உலக நாடுகள் அணு ஆயுத பயன்பாட்டை குறித்தும் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் இவர் பேசிய பேச்சு அங்கே திரு ஜான் எஃப் கென்னடி அவர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. இதுவரையிலும் இத்தனை தெளிவாக இந்த சாதக பாதகங்களை எனக்கு இவ்வளவு எளிமையான மொழி நடையிலே எடுத்துச் சொன்னவர் யாரும் இல்லை என்று திரு கென்னடி அவர்கள் இவருடைய பேச்சை புகழ்ந்தார். இவர் அரசியல் பங்களிப்பை விடவும் தன்னுடைய எழுத்தின் மூலம் மனித சமுதாயத்திற்கு செய்த பங்களிப்பே உயர்ந்தது என்ற கருத்தை மொழிந்துள்ளார். அதன் விளைவாக இவர் பல்வேறு சிறுகதைகள், கட்டுரைகள் ஆகியவற்றையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இந்திய நாட்டின் கலாச்சாரத்தினுடைய 2 பெரும் அங்கங்களாக திகழும் இராமாயணம், மகாபாரதம் ஆகிய 2 நூல்களையும் எளிய தமிழ் நடையிலே எழுதி சக்கரவர்த்தி திருமகன் என்று இராமாயண காப்பியத்தை இவர் தமிழிலேயும் வெளியிட்டார். அந்த நூல் சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றது. 1973-4 ஆகிய ஆண்டுகளில் உடல்நிலை மோசமடைந்து இவர் 1974 ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி புகழுடம்பு அடைந்தார். நாடே இவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டது. பலதரப்பு மக்களாலும் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் இந்தியாவினுடைய புதிய இந்தியாவினுடைய கண்டுபிடிப்பாளர்களில் கட்டுமானத்திற்கு காரணமாக அமைந்த பெருந்தலைவர்களுக்குள்ளே மிக முக்கிய பங்களிப்பு இவருடையது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவருடைய வாழ்க்கையும் அதிலே நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் இன்றும் கூட ஆளுமை பண்பிற்கு, ஆளுமை தகுதிக்கு தேவையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக அமைந்திருக்கிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.